ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் ஸ்தோத்திரமும். மறுபடியுமாக உங்களிடம் வாரம் ஒரு மிஷினரிங்கிற தலைப்பில் இந்த வாரமும் ஒரு மிஷினரியை பற்றி பேச எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்திக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இந்த வாரமும் ஒரு மிஷினரியின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிநாட்டில் அவங்களோட வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய அழைப்புக்காக ஒரு நாட்டுக்கு வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அந்த மொழியும் தெரியாது, கலாச்சாரமும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், தேவன் என்னை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையில் அவங்களோட எல்லா துயரத்தையுமே வெல்ல அன்பையும் தியாகத்தையும் கொண்டு சிறு குழந்தைகள், பெண்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்காக தான் அவங்க முழுமையாகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அவங்களுடைய இந்த தியாகமும் அன்பும் உயிர் முழுவதையும் அர்ப்பணித்த வாழ்க்கையும் நமக்கு ஒரு விசுவாசத்தின் சாட்சியாக தான் இருக்குது. அந்த மிஷினரி பேர் எமி கார்மைக்கல். அவங்க சொன்னது அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிறப்பு, அவங்களோட படிப்பை பற்றி நம்ம பார்த்தோம்னா, எமி கார்மைக்கல் 1867ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி யூகேவில் உள்ள அயர்லாண்டில் மில்லைல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களோட தந்தை டேவிட் கார்மைக்கல், அவங்களோட அம்மா கேத்ரின் கார்மைக்கல். அவங்களோட தந்தை ஒரு உற்பத்தி ஆலை நடத்தும் தொழிலதிபராக இருந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமாக 4 மில் இருந்துச்சு. அவங்க ரொம்பவே வசதியானவங்க தான். அந்த ஊரில் பொறுத்தவங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க தான். அவங்க தாயார் ரொம்பவே ரொம்பவே ஃபெய்த்தாகவும் ஜெப வாழ்வில் அவங்க அவங்களோட குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மொத்தமாக 7 பேர். அதில் மூத்தவங்க இவங்க தான். எமி கார்மைக்கல் தான் இதில் மூத்தவங்க. அவங்க சின்ன வயசில் வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் போர்டிங் ஸ்கூலில் அவங்களோட சின்ன வயசு பள்ளி அவங்க அங்கே தான் படித்தாங்க. ஆனால் அவங்களோட படிப்பை அவங்களால தொடர முடியவில்லை. ஏனென்றால் நடுவில் அவங்க அப்பா இறந்துருவாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவங்களோட மில் இல்லாமல் அவங்கள கைவிட்டு போய் அவங்க இறந்துருவாங்க. அதனால் அவங்களால படிப்பை தொடர முடியாமல் இருந்தது. அவங்க அப்பாவுக்கு நிறைய ஃபினான்ஷியல் லாஸும் ஏற்பட்டு ஒரு காய்ச்சலால் அவங்க அப்பா இறந்துருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கை புத்தகங்கள் இல்லை, பைபிளில் தான் என்னோடய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கல்வி மட்டுமின்றி ஏழை மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசில் இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க தேவாலயத்துலேருந்து அவங்க ஒரு கிறிஸ்டியன்னா அவங்க வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கவங்களாக தான் அவங்க இருந்தாங்க. அவங்க தேவாலயத்திலேருந்து அவங்க திரும்பி ஒரு நாள் வரும்போது ஒரு வயசான அம்மா அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப நிறையா வெயிட்லாம் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் அவங்க ரொம்பவே லோ கிளாஸ், இவங்க ஹை கிளாஸ் அப்படின்னுங்கும் போது சர்ச்லலாம் இவங்கள ரொம்பவே கீழ்த்தனமாக நடத்த ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்க அதை பற்றிலாம் ஒரு பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை. அதை முடிச்சுட்டு அந்த துக்கத்தோடையே அவங்க திரும்பி வந்துட்டுருக்கையில் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அவங்க கண்ணில் படுது. அந்த ஃபவுண்டைன்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் என்னென்னா ஒரு பைபிள் வசனம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏசப்பா அவங்களோட பேசுகிறாங்க. அந்த வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய எல்லா வேலைப்பாடுகளையும் சோதிப்பார். அதனால் பொன், வெள்ளி, வைக்கோல் அது பரத்திலிருந்து வரும் அக்னியினால் சோதிக்கப்படும், அதற்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வசனம் இதில் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஊழியம் ஆரம்பம் எப்படி நடக்குதுன்னா, அவங்க எமி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவங்க முதல்ல சின்னதாக தான் ஊழியம் செஞ்சாங்க. என்னென்னா ஒரு சிறு குழந்தைங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுனால வீட்டிலிருந்தே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விபிஎஸ் நடக்கும் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏசப்பா பற்றி, அவங்களோட அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. முதல்ல அங்கே 10 குழந்தைங்க தான் வந்திருப்பாங்க. ஆனால் போக போக 400 குழந்தைங்களுக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே அவங்களோட பெற்றோர் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை சொல்லிக் கொடுத்து அவங்களும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. எமிக்கு அவங்க நிமோனியா அப்படின்னு ஒரு நோய் வந்துச்சு. அவங்களோட பொருளாதார பிரச்சனையினால் அவங்க அம்மாவுக்கு இங்கிலாண்டில் வேலை கிடைக்கிது. அங்கே இங்கிலாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த ஸ்லம் ஏரியாஸ் அங்கெல்லாம் போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ ராபர்ட் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்கிலாண்டில் கெஷ்விக் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் நடத்திட்டு வராங்க. அந்த கன்வென்ஷனில் அவங்க கூட தங்கி கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கூட போய் அங்கே தங்கி அங்கேயும் அவங்க போய் கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க ஜப்பான் போகிறாங்க, அங்கே கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறாங்க. சைனா போகிறாங்க, அங்கேயும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறாங்க. கடைசியாக அவங்களோட ஃப்ரெண்டு மூலிமா இந்தியாவுக்கு வந்தது வந்து ஃபஸ்ட்டு பெங்களூர் தான் வந்தாங்க. பெங்களூரில் வந்துட்டு கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி அப்படிங்கிற மாவட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க சிறு குழந்தைகள், பெண்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவங்க டோனாவூர் அப்படிங்கிற ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபெல்லோஷிப்பில் வந்து சிறு குழந்தைகள், பெண்கள், அனாதை பெண்கள் இவங்களெல்லாம் பராமரித்து அவங்களுக்குன்னு ஒரு இல்லத்தை வந்துட்டு அவங்க வந்து நிறுவுகிறாங்க. அவங்களோட மிஷினரி பணி குறித்து அவங்க 35 புத்தகங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்காங்க. அவங்களோட கலாச்சாரம் வந்துட்டு இந்திய கலாச்சாரத்தையும் அவங்க வந்துட்டு மிகவும் மதித்தாங்க. அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருந்தாலும் இந்திய கலாச்சாரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை வந்து ரொம்பவே மதித்தாங்க. அனாதை இல்லத்தில் வந்து பணியாற்றிய மற்றும் மீட்கப்பட்ட அனாதை குழந்தைகளுக்கு இந்திய பெயர்களையே சுற்றி இந்திய ஆடைகளிலே அணிவித்து மகிழ்ந்தார். இந்திய ஆடைகளையே வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்டு அவங்க வந்துட்டு பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் வந்துட்டு பார்க்குறக்கு வெள்ளையாக இருக்காங்க, ஆனால் அதனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு யார் இவங்க ஃபாரின்லேருந்து வந்துட்டு இங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு போதிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால, நான் அப்படி வெள்ளையாக இருக்கனால தானே என்கிட்ட வரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கருப்பு காப்பி எடுத்து உடம்புலாம் தேய்ச்சிட்டு நான் வந்துட்டு கருப்பாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க நிறையா. அப்புறம் 1948ஆம் ஆண்டில் இந்தியாவில் வந்துட்டு இந்த தேவதாசி அப்படிங்கிற சட்டம் வந்துட்டு சட்டவிரோதமாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை அவங்க வந்து ஆதரித்து அநேக தேவதாசிகளாக இருந்த பெண்களை வந்துட்டு மீட்டெடுத்தாங்க. அனாதை பெண்கள், அபலை பெண்கள், விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் போன்றவர்களுக்கு தனது இல்லத்தில் ஆதரவளித்து அவர்களுக்கு தையல் வேலை, கூடை பின்னுதல், படிக்கும் குழந்தைகளை படிக்க வைத்து கிறிஸ்துவ ஜீவியத்தில் அவங்க வந்து வளர்த்தெடுத்தாங்க. அனாதை பெண்களின் தாய் என்று அவங்க வந்து அழைக்கப்பட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட பணிகள் பல்வேறு மொழிகளில் வந்துட்டு ஆவணப்படுத்தப்பட்டது. அவங்களோட இறப்பு வந்துட்டு 1951ஆம் ஆண்டு தனது 83வது வயதில் டோனாவூர்லேயே அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, என்னோடய கல்லறை வந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து கல் வச்சுலாம் கட்டக்கூடாது, ரொம்ப எளிமையாக தான் இருக்கணும் என்னோடய கல்லறை, நான் வந்துட்டு இங்கே வாழ்ந்ததே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. நான் பண்ண செயல்கள் இனியும் வந்துட்டு நடக்கணும், ஆனால் நான் இங்கே வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியக்கூடாது, அதனால் நீங்கள் வந்துட்டு என்னோடய பேரை கூட கல்லறையில் வந்து எழுதக்கூடாது, அம்மானு மட்டும் வேணால் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களோட கல்லறைக்கு மேலே வந்து எதையும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட இந்த தியாக வாழ்க்கை நினைவு கூறும் வகையில் தான் அவங்களோட கல்லறையில் மேலே வந்துட்டு ரொம்ப எளிமையாக அம்மா அப்படிங்கிற சொல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து போட்டிருக்கு. ஆனால் இன்று எத்தனையோ பேர் வந்துட்டு வாழும்போதே வந்துட்டு அவங்களுக்கு வந்து சிலை வைத்துக்கிறாங்க. ஆனால் எமிகார் மைக்கேல் வந்து அவங்க இறந்த பிறகுமே பெயர் வந்துட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாழ்மையின் உச்சம் வந்துட்டு அன்பு உணர்வு அப்போ மட்டும்தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். எமிகார் மைக்கேலை வந்துட்டு வாழ்த்துவோம், அவங்களை நினைவு கூறுவோம், அவங்களோட வழியில் நடக்க முயற்சிப்போம். ஆமீன்.